என் புருஷன் பக்கத்துல உட்காந்துக்கு நீ யாரடி? நீ உட்கார கூடாது, நான் அப்படிதான் உட்காருவேன். உட்காந்துச்சு எந்திரி. நான் எந்திரிக்க மாட்டேன். அப்ப நான் உட்காருவேன், நீ எந்திரி. நான் எந்திரிக்க மாட்டேன். மாமா பக்கத்துல நான் தான் வருவேன். இங்க பாருங்க. ஏ எந்திரிடி, நான் தான் பிள்ளையை வைத்துக் கொள்வேன், மாமா பக்கத்துல உட்காருவேன். புடிச்சு இழுக்குற. ஏ நீந்திரி, நான் தான் மாமா பக்கத்துல உட்காரு. இல்ல நீந்திரி, நான் எந்திரிக்க மாட்டேன். ஐயோ அடிச்சுக்காதீங்க. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தமிழ்ச்செல்விக்கு இப்போ ரொம்ப ஒரே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா வெறும் 2,00,000 வரும். 4,00,000த்துல பாதி ரெண்ட் குடுக்கலான்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்களா, இப்போ 15,00,000ன்னு சொல்லி பல்ல காமிச்சுட்டு போயிட்டாளுக. அப்படியே ஆடி போறாங்க. என் தன்மானத்த சீண்டி பார்க்குறாங்களா, கண்டிப்பா நான் தருவேன் என் புள்ளைக்காக அப்படின்னு சவால் விட்டு வந்துடுறாங்களா, எப்புட்றீ குடுக்க போறோம்? என்னன்றீ 2,00,000த்துக்கே நம்ம என்ன பண்ண போறோம்னு தவிச்சோமே அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. கேட்போம்மா, பார்ப்போம். எல்லாத்துக்குன்னு ஒரு முடிவு இருக்குல்ல அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க கண்ண மூடிக்கிட்டு. நம்ம அந்த கார வேணா அடகு வச்சுருவோமா? இல்ல வித்துருவோமா? அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த கம்பெனிக்காரவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சார், இந்த மாரி எங்களுக்கு காரு வேணாம். நீங்க பரிசு குடுத்தீங்கல்ல, அத வச்சுக்கிறீங்களா? அப்படின்னு கேட்க, அம்மா என்னம்மா நீ? அதெல்லாம் பரிசு குடுத்தத போயிட்டு காச திருப்பி கேட்குற? இல்லம்மா, அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது அது அப்படின்ட்டு வைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அடிக்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டேன்ல, நான் ஒண்ணும் பண்ண முடியாதும்மா. எனக்கு மேல பார்ட்னர்லாம் இருக்காங்க. அவங்கலாம் ஒண்ணும் பண்ணாம இல்ல நீ வைம்மா அப்படின்னு வச்சுடுறாரு. வச்சுட்டு சேதுகிட்ட சொல்லுவோம்மா, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, ஐயோ பாவமாச்சே. அடுத்து வேற இடத்துல எல்லா இடத்துலயும் கேட்டு பார்க்குறாங்க தமிழ்ச்செல்வி. பணம் கிடைக்கல. இப்ப அந்த ஜவுளி கடைக்காரர் என்ன பண்றாங்க, சேதுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. என்னம்மா இப்படிலாம் வந்துட்டு போறாங்களே, என்ன சார் என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்க, சேதுவுக்கு ஒரு மாரி ஆகுது. ஐயோ இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காளா? அதே மாரி 2, 3 பேரு சொல்றாங்க. என்ட்ட வந்து தமிழ்ச்செல்வி காசு கேட்டாங்க. கார அடகு வச்சுட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேதுக்கு ஒரு மாரி ஆகுது. அப்ப பார்த்தா கருப்பு வந்துட்டு, மாப்பிள பாவம் மாப்பிள, தங்கச்சி எல்லா இடத்துலயும் அலையுது மாப்பிள. அந்த புள்ள நம்ம புள்ள மாப்பிள. நம்ம புள்ளைங்களுக்கு நம்ம தானே பண்ணணும். அவ தானே மாமா சொன்னா பாதி தருவேன்னு. சரி ஏதோ ஒரு 1,00,000 2,00,000 பாதி வரும்னு நெனச்சா சரிங்களாம். ஒரு காது குத்துக்கு போய் 3 மேளதாளம் தேவையாப்பா? எத்தன 50 கடா? 15,00,000 வச்சு 7,50,000 கேட்போம்னு அந்த பிள்ளைக்கு கனவா கண்டுச்சு. இது வீட்ல அவங்க சின்னம்மா வேணுக்குன்னே பண்ணுது. உனக்கு தெரியுதா இல்லையா? அப்படிங்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்துருது. ஆமா, ஆன்டி வேணும்னு தான் பண்றாங்க. ஏதாவது பண்ணுங்க மாமா. அவ்வளவு நல்லவளா ஆயிடுச்சு இந்த இந்த புள்ள ஐஸ்வர்யா. அடுத்து என்ன பண்றாரு, மாமா இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? அவரு தானே சொல்லியிருக்காரு. அவர்ட்டயே ஃபோன போடு அப்படிங்கிறாங்க. இல்ல நேர்லயே போய் பேசுவோம் அப்படின்ட்டு நேர்ல போறாங்க. மாப்பிள நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. சீக்கிரம். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசோடயே போயிடுறாரு சேது. போயிட்டு அவர்ட்ட ஓனர்ட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, என் வீட்ல வந்து கேட்டாங்கல்ல தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறாரு. பொண்டாட்டின்னு சொல்ல வரல. ஆமா பாவம் கெஞ்சுச்சு தான். இந்த மாரி புள்ளைக்கு தேவ வச்சிருக்காங்களாமே. ஆமா தெரியும். கார வச்சுக்கங்கன்னு சொல்லுது. அதான் முடியாதுன்ட்டேன். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? முடியாதுன்னு சொன்னேன். ஆனா பார்ட்னர் இருக்காங்க. அவங்கள கலந்து ஆலோசிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். அப்பாடா! என் நெஞ்சில பால வாத்தீங்க. தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. ஏன் சேது அப்படிங்கல. ஒண்ணும் இல்ல. அ அதாவது இப்ப நீங்க போட்டு ஃபோன் போடுங்க தமிழ்ச்செல்விக்கு. இல்ல இல்ல ஃபோன்லாம் பண்ண வேணாம். நேரா வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி என்ன சொல்லணும்? நீங்க கூப்பிடுங்க நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அதே மாரி தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போட்டு, அம்மா நீ வாம்மா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படிங்கல, வா அப்படிங்கிறாங்க. கார்ல தான் வருது இந்த பிள்ளை. இறங்கிட்டு உள்ளார வருது. சேது உள்ளார ஒளிஞ்சு நிக்கிறாரு. சேது சொன்ன மாரியே, என் பார்ட்னர்ட்ட கேட்டேன்ப்பா. நான் கேட்டதுக்கு, சரி வாங்கி வச்சுக்கங்க. அவங்க எப்ப பணம் திருப்பி குடுக்குறாங்களோ, அப்ப குடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 3 பேர் பார்ட்னரு. அதுல இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க, கார வச்சுக்கட்டும். மாசம் மாசம் ஒரு தொகையா குடுத்து அடைச்சுக்கட்டும். இதுல என்ன பண்றது? ஒரு படிப்புக்கு தானே வேணும்னு கேட்டுருக்காங்க. நம்ம குடுத்தத திருப்பி வாங்கிட்டோம்னு சொல்லக்கூடாது. அது நம்ம கடைக்கே கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு அவரு சொல்ட்டாரு. இன்னும் நாங்க 3 பேருமே பார்ட்னரா சேர்ந்து ஆளுக்கு ஒரு 2,50,000 போட்டு குடுக்கலாம் தான். ஆனா நீ வாங்குவியோ இல்லையோ, அதனால தாம்மா நீ கார வச்சுக்க. வேணா காசும் தர்றோம். நீ மாசம் மாசம் அதாவது மாசம் மாசம் தர்றேன்னு எழுதி குடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுதி குடுக்குறாங்க. அப்பா! எவ்ளோ நேர்மையானவளா இருக்கா உன் தங்காச்சி அப்படிங்கிறாரு கருப்ப பார்த்து நம்ம சேது. விடு என்ன பண்றது? அப்படி நேர்மையா இருக்கவள இந்த காலத்துல நம்ப மாட்டேங்கிறாங்களே. என்ன மாமா சைக்கிள் கேப்ல என்ன சொருகுற போல இருக்கு அப்படின்னு சேது சொல்ல, விடு மாப்ள விடு விடு. எல்லாம் சரி ஓகே தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பணத்த குடுத்துடுறாங்களா? குடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன? கார் எடுத்துட்டு போ சொல்லு அப்படின்னு சேது தான் சொல்றாங்க. அவரு என்ன பண்றாரு, கார் எடுத்துட்டு போங்கம்மா. ஐயோ! மறந்துட்டேன் அப்படின்னு கார் எடுத்துட்டு போறாங்க. மாப்ள என் தங்கச்சி எப்படி சூப்பரா கார் ஓட்டுறால்ல? நல்லாத்தான் ஓட்டுறா. ஆனாலும் வீராப்பு ரொம்ப. இந்த திமிர்லாம் ஆகாது மாமா அப்படிங்கல. ஏன்? அவங்கிட்ட என்ன குறைச்சல் இருக்கு? உண்மைக்கு குறைச்சலா? நேர்மைக்கு குறைச்சலா? சத்தியத்துக்கு குறைச்சலா? அதனால திமிருக்கும் குறைச்சல் இருக்காதா? என்ன மாப்ள எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படிலாம் பேசலாமா? அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல தான். ஆனா எங்க அப்பா பேச்ச கேட்கறதுல மட்டும் குறைச்ச வச்சுட்டால்ல. அவ கேட்கலன்னு உனக்கு தெரியுமா மாப்ள? அப்புறம் அப்புறம் யாரு பண்ணது? உங்க அப்பாவே சொன்னாரே. என்ன மாப்ள
சாமியே சொல்லுச்சு. அத விட்டுட்டு அவங்க அப்பா சொன்னத நம்பிட்டு இருக்க. சாமி சொன்னுச்சு தான் இல்லைங்கல. இங்க பார் சாமி என்ன சொன்னுச்சு? தப்பானதுக்கு நீ பழி சுமந்துட்டு இருக்கேன்னு சொன்னுச்சா? அப்படி இருக்குல்ல அந்த பிள்ளை மேல தப்பே இல்லையே. ஏன் நம்ப மாட்டேங்கிற? விடுமாமா. நம்ம காசு குடுக்க வேண்டிய கடமை குடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப கூட நீ தமிழ்ச்செல்விக்காக குடுத்தியா? இல்ல உன் புள்ளைங்க ஆட்டோல போகும், ஆட்டோல வரும் அப்படின்னு குடுத்தியா? 2யுமே வச்சுக்க. ஒண்ணும் இல்ல மாமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாதுய்யா. இப்படி ஆயிட்ட நீ. சரி விடு மாமா பேச்ச விடு. காச குடுத்தாச்சு வாங்கிட்டு போச்சு. இந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன ரொம்ப திமிரு தானே! இருந்தாலும் ரொம்ப திமிரு அப்படிங்கிறாங்க. சரி, சரி விடு அப்படின்னு கிளம்பி போறாங்க. அடுத்து நேரா கொண்டு போயிட்டு காசு கொண்டாந்துட்டோம். இந்தாங்க ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு கொண்டு போய் குடுக்குறாங்க. ஈஸ்வரி அப்படியே ஆன்னு சாக்கடிச்சு போய் உறைஞ்சு போய் நிக்குது. அம்மா எப்படிம்மா காசு ரெடி பண்ணிட்டா? இவளுக்கு எப்படித்தான் கிடைக்குது? எப்படியாவது சைக்கிள் கேப்ல ஜெயிச்சிடுறாளேம்மா அப்படின்னு இடிச்சுக்குதுங்க. சாவித்திரியும் தாமரையும் பரவால்ல தமிழ்ச்செல்வி காச குடுத்துட்டியே! அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க காச. கொண்டு போய் அண்ணன்ட்ட குடுத்துடுறாங்க. "ஏன்த்தா இது எதுக்கு தேவையா இது?" அப்படிங்கிறாங்க. "இல்ல மாமா, இது என்னோட பிரச்சனை. என் பிள்ளைக்காக நான் செய்வேன்." அப்படின்ட்டு போறாங்க. பாக்குறாரு சேது. அது உன்னோட பிள்ளைன்னு நீ செய்றேன்னு நினைக்கிறியா? அது என் பிள்ளடி. நான் குடுத்த காசுல நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனாலும் அந்த பிள்ளை மாசம் மாசம் அங்க தானே காச குடுக்க போகுது. அப்ப என்ன பண்ணுவ? சேத்துப்பதி. அப்புறம் வாங்கிடுறாங்க. சரி எப்படியோ குடுத்துட்டா அப்படின்ட்டு எல்லாம் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. காது குத்துறதுக்கு தோடு கீடுலாம் பாக்குறாங்க, காமிக்கிறாங்க. எல்லாம் ஜே ஜேன்னு இருந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, ஆளுகள் எல்லாம் கூட்டம் நெறைய கூடிருது. ஏன்னா சாப்பாடு கறிஞ்சோறு திங்கணும்ல. இப்ப குழந்தைய பாத்தீங்கன்னா, சேது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அழகர வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மீனாட்சிய வந்து அங்க அவங்க வீட்டு ஆளுக மோகனம் வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கு. "செல்லம் என் தங்கம்" அப்படின்ட்டு. "சரிங்க உட்கார சொல்லுங்க. அப்பா, அம்மாவ உட்கார வச்சுட்டு குழந்தைய மடியில வைங்க" அப்படிங்கிறாங்க. ஏன்னா, தாய் மாமன் இல்லல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா உட்காரணும்னு போயிட்டு புருஷன் பொண்டாட்டி உட்காரணும்னு சேது உட்கார்றாரு புள்ளைய வச்சுக்கிட்டு. இங்க பொம்பள புள்ளைய போயிட்டு "குடுங்க அத்த" அப்படின்னு மோகனாட்ட போய் வாங்கிட்டு, ஐஸ்வர்யா போய் உட்காந்துருது. இப்படி எல்லாரும் அதிர்ச்சியாயி பார்க்குறாங்க. "என்னடா இது இவ உட்காந்துட்டாளே!" அப்படிங்கிற மாரி பார்க்க, அப்படியே தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா, புருஷன் அவன் பக்கத்துல உட்காந்துட்டாங்கிறது இல்லங்க. புள்ளைய நம்ம புள்ளைய அவ மடியில வச்சுட்டா குத்துறது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல்ல இருக்க. சேது கரெக்ட்டா கண்டுக்கிறாரு. அப்பதான் பார்க்குறாங்க அம்மாச்சி வந்துட்டு, "ஏண்டி! நீ உட்கார்றதுக்கு தகுதியானவளா? நீ உட்காரலாமாடி? என்ன நீ நெனச்சுட்டு இருக்க?" இல்ல அம்மாச்சி அது வந்து" அப்படிங்கிறாங்க. "இங்க பார், உண்மையிலேயே நீ மனசாட்சி உள்ளவளா இருந்தா நீ எந்திரிக்கணும். தமிழ்ச்செல்வி தாண்டி உட்காரணும்" அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்விய கூப்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, "அவ தான் வரமாட்டாளே! அப்புறம் என்ன? என் புள்ள உட்காந்துருக்கால்ல, நீ உட்காருடி" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, இந்த பிள்ளை என்ன பண்ணுது, ஐஸ்வர்யா தான் நல்ல பிள்ளையாச்சே இப்ப. புள்ளைய எடுத்துக்கிட்டு கொண்டு போய் தமிழ்ச்செல்விட்ட குடுத்துடுறாங்க. ஐஸ்வர்யா, "நீங்க போங்க தமிழ்ச்செல்வி. நீங்க தான் உட்காரணும். போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுத்துட்டு வராங்க. "இல்ல, நான் வரல. நீங்க தானே உட்காருங்க." இது உங்க பிள்ளை. நீங்க தான் உட்காரணும். வாங்க" அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு கொண்டு போய் உட்கார வச்சுடுறாங்க. ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. "ஏன்டி இப்படி பண்ற?" "இல்லக்கா, இல்ல ஆன்ட்டி. அவங்க தான் உட்காரணும். அதான் மொற. நீ சும்மா இரு" அப்படிங்கிறாங்க. சேதுவுமே பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரு நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம பிள்ளைக்கு தானே உட்கார போறா அப்படின்னு இருந்துறாங்க. தமிழ்ச்செல்வி அப்படியே முள்ளு மேல உட்கார்ற மாரி உட்கார்ந்துருக்கு. காது குத்துறதுக்கு வந்துடுறாரு. குத்துறாங்க 2 பேருக்குமே 2 பக்கெட்டும் 2 கரெக்ட்டா 2 பேருக்கும் சொல்லி வச்ச மாரி குத்தான்னு கத்த, வாழைப்பழத்த வாயில வச்சு திணிக்க, நல்லபடியா முடிஞ்சிருதுங்க. இந்த காது குத்து ஃபங்ஷன முடிச்சுட்டாங்க. அடுத்து சூப்பர் பரவால்ல அப்படிங்கிறாங்களா, இப்ப ஈஸ்வரி, ஐஸ்வர்யாவும் இடிச்சுக்கிறாங்க. "ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ணன்னு?" "நீ சும்மா இருங்க அத்த. இப்ப நானே பயமா இருக்கு. எப்ப எது நடக்குமோன்னு." "ஏன்டி? எதுக்குடி பயம்? ஆ அன்னைக்கு வந்து சாமி ஆடுச்சுல்ல, அதே மாரி மறுபடியும் ஆடிட்டா என்ன ஆகுறது? நான் ஈரக்குலைய கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. போங்க ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "கடவுளே! நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. நான் தமிழ்ச்செல்வி குரல்ல பேசுனது தப்பு தான்" அப்படின்னு இது பாட்டுக்கு இங்கிட்டு புலம்ப ஆரம்பிக்குது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.